ஹாய் காய்ஸ், ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுக்கொண்ட விஷயம் தான். கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த ஆடியோ குவாலிட்டி போதாது அந்த மாதிரி. எந்த சார்ஃபில் என்ன சரி பிரச்சனைன்னு சொன்னால் எனக்கு திருத்தி கொள்ளையிலும். ஆனால் அந்த சவுண்ட் ஆடியோ குவாலிட்டின்றது வந்து எனக்கு பர்சனலாக தங்கிக்கிற விஷயம் அல்ல. அது நிறைய மைக்கில் சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால நான் ஒரு நல்ல ஒரு மைக் கொண்டு வாங்கணும்னு சொல்லி இந்த யூடியூப் சேனலுக்கு மூலதனமாக ஒரு மைக் கொண்டு வாங்கணும்னு சொல்லி நான் ஒரு முடிவொன்று எடுத்தேன். அந்த வகையில் நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி இந்த மைக்கை வாங்கினேன். இந்த மைக் வந்து ரங்கா ஷாப்பிங் சென்டரில் தான் இந்த மைக்கை நான் வாங்கினேன். மைக்கில் கவரில் போட்டிக்கிறது என்னென்னு சொன்னால் யூனிடிரெக்ஷனல் கண்டென்சர் மைக்ரோஃபோன் எக்ஸலண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் வாய்ஸ் அண்ட் மியூசிக் ப்ரொஃபஷனல் அப்படின்னு போட்டிக்குது. யூனிடிரெக்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி நான் இந்த மைக் எடுத்து விளங்கப்படுத்தக்கொள்ள உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த மைக்கை. இதில் முதலாவதாக 2 விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. இதில் 2 தாள் வந்து இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷனல் தாள். இதை எப்படி ஃபிட் பண்ணணும், இந்த போர்ட்டல் அந்த சிஸ்டம் அது வந்துக்குது. இதில் 2 மொபைல் ஃபோனை ஒரே நேரத்தில் எங்களுக்கு போட்டு இது பண்ணக்கூடியதாக வந்துக்குது. அதுக்கு எங்களுக்கு கேபிளும் வந்துக்குது. 2 இல்லை 3 கேபிள் வந்துக்குது. ஒரே மாதிரி 3 கேபிள் மொபைல் ஃபோனுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் சேர்த்து அந்த மாதிரி வந்துக்குது. அந்த வகையில் அடுத்ததாக எங்களுக்கு வந்துக்கிறது தான் இந்த 3 கேபிள். அது 3 கேபிளும் ஒரே மாதிரியான கேபிளாக தான் இருக்குது. அடுத்த விஷயம், எங்களுக்கு இந்த டேபிளில் இதை ஃபிக்ஸ் பண்ணி கொள்றதுக்காக வேண்டி ஒரு 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 டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு பொருள் ஒன்றும் வந்துக்குது. இந்த மைக்கு ஸ்டாண்டு, இதுதான் மைக் ஸ்டாண்ட். இந்த மைக் ஸ்டாண்டை வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வளைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது ஸ்ப்ரிங் வந்துக்குது, அதனால் நல்லா நெகிழ்வுத்தன்மையானதாக இருக்குது. இதை ஸ்டாண்டை வந்து நாங்கள் இதில் ஃபிட் பண்ணி நாங்கள் மேசையில் எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். அடுத்த விஷயம் தான் இது மைக்கை, இந்த ஸ்டாண்டில் மைக்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹோல்டர் ஒன்று வந்துக்குது. இதுக்கு ஃபில்டர் ஒன்று வந்துக்குது, சவுண்ட் ஃபில்டர். இந்த ஃபில்டரை வச்சு நீங்கள் கவர் சாங், வாய்ஸ் ஓவர் இது கொடுக்கலும் நல்லா கிளியராக இருக்கும். முக்கியமாக நீங்கள் என்ன சரி சாங்ஸ் படிக்கிறேன்னு சொன்னால் இது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோவில் கண்டிருப்பீங்க, கவர் சாங்களில் இதை கண்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இந்த ஃபில்டரோடையும் கூட எங்களுக்கு யூஸ் பண்ணலும், இந்த ஃபில்டர் இல்லாமல் தனியாக யூஸ் பண்ணவே மேலும். ஃபில்டரோடு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நாங்கள் இதை பாவிப்போம். இல்லை எங்களுக்கு தனியாக மைக் மட்டும் தான் தேவைன்னு சொன்னால் அதுக்கு கொண்டு வந்திருக்குது இது. ஸோ உங்களுக்கு இந்த ஃபில்டரோடையும் மைக்கை பாவிக்கலாம், ஃபில்டர் எல்லாமே பாவிக்கலாம். நான் எல்லாத்தையும் காட்டிட்டேன், மைக்கை என்ன காட்டலை. இந்த மைக் வந்து எல்லாம் மெட்டலால் தான் ஃபுல்லாக இருக்குது. இது எல்லா பொருட்களுமே மெட்டலால் தான் நிற்குது. ஸ்டாண்ட், ஃபில்டர் எல்லாம். இதில் பெரும்பாலான விஷயங்கள் கிட்டத்தட்ட 80 விதமான விஷயங்கள் மெட்டலால் இருக்குது. இது மட்டும் பிளாஸ்டிக் அழைக்குது. இதில் மெட்டலால் தான் நல்ல ஒரு ஃபினிஷிங்கான ஒரு மைக் கொண்டு நல்ல கவர்ச்சியான இது மைக்கில் BM800 இது ஃபேமஸான ஒரு மைக் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கும். இந்த மைக்குக்கு எங்களுக்கு நாய்ஸ் டிடக்ஷன் கவர் ஒன்றும் வருது. இந்த கவரை போட்டு எங்களுக்கு கவர்கள் பண்ணேலும், வாய்ஸ் ஓவர்கள் பண்ணேலும். இதை போட்டு எங்களுக்கு ஃப்ரீயாக இதை போட்டு எங்களுக்கு மைக்கை மட்டும் பாவிக்கலாம், இந்த ஃபில்டர் இல்லாமலும். ஆனால் இந்த ஃபில்டரோடு சேர்ந்தும் இந்த மைக் எங்களுக்கு பாவிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த மைக்கை ஃபிட் பண்ணுறதுக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு மைக்கோடைய ஒரு படத்துக்கு ஒரு கேபிள் ஒன்று வந்துக்குது. இந்த கேபிளை நாங்கள் இந்த மைக்கில் இப்படி அடித்து தான் வேலைகளை செஞ்சு கொள்ளணும். அதெல்லாம் பிறகு நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் முக்கியமான ஒரு விஷயம் தான் சவுண்ட் கார்டு. இது வந்து எங்களுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் உண்டு. இதில் லைவ் சவுண்ட் கார்டு நிற்கிது V8. இதில் டேபிள் என்ன ட்ரெபிள், பாஸ், ரெக்கார்ட், மியூசிக், மானிட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் காணப்படுது. அது இல்லாமல் சியர், எம்ப்ரஸ், கிஸ், இந்த மாதிரி லாஃப், கிளாப் இந்த மாதிரி எஃபெக்ட்களும் எங்களுக்கு கொடுக்கலும் ரெக்கார்டிங் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள, இல்லாட்டி நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று லைவாக ப்ளே பண்ணி கொண்டிருக்கக்குள்ளையும் கூட இதை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதெல்லாமல் இதில் இருக்கிற போர்ட்டால் எங்களுக்கு பார்க்கலும். டைனமிக் மைக் டெபோர்ட், இது டைனமிக் மைக் டெபோர்ட், கண்டென்சர் மைக். இதுதான் நாங்கள் வாங்கிக்கிறது வந்து கண்டென்சர் மைக். ஆனால் டைனமிக் மைக்குன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும். அது நம்மளை நாங்கள் பாவிக்கிற அந்த டைனமிக் மைக் டெபோர்ட் தான் இது. அதெல்லாமல் ஹெட்செட், இயர்ஃபோன், ஸ்பீக்கர், சார்ஜிங் இதெல்லாம் இதை சார்ஜ் பண்ணி தான் நாங்கள் பாவிக்க வேணும். லைவ் 2, லைவ் 1 இருக்குது. இதுதான் சவுண்ட் கார்டில் முக்கியமாக பெருசாக ரெண்டிக்கிறது. முதலாவது வந்து சவுண்ட் வால்யூம், அடுத்தது வந்து எக்கோ சவுண்டை வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணக்குள்ள கூட்டி குறைச்சி கொள்ளலாம். ஸோ கைஸ், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூடியூப் சேனல் செய்ய இருக்கிறவங்க, வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு இருக்கிறவங்க, வாய்ஸ் கவர்கள் பண்ணுறதுக்கு இருக்கிறவங்க, சாங்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாண்டும் நல்ல உறுதியானதாக இருக்குது. எல்லாமே பெரும்பாலும் மெட்டலால் தான் இருக்குது. எனக்கு இதுக்கு போனது வந்து 16,500 கிட்ட. கொரியர் சார்ஜ் 630 ரூபாயோட சேர்த்து 16,500 போயிடுது. பானந்துரையிலின் தான் இதை வந்து நான் வாங்கினது ஆன்லைனில். ஸோ இது ப்ராடக்ட் எப்படின்னு சொல்லி நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. யூஸ் பண்ணின போகிறோம் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு ரிவ்யூ ஒன்று தரேன். ஓகே, பாய்.